அதே போன்று குர்ஆனிலே 12 ஜுஸூக்கள் நிறைவு பெற்றிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்டதில் சூரத்துல் யூசுப் என்று ஒரு சூரா, ஏறத்தாழ ஒரு 3 ஜுஸூக்கு இந்த சூரா வரும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பலவிதமான வரலாறுகள் சொல்லி காட்டுவார். எல்லா நபிமார்களுடைய வரலாறுகள், நபிமார்கள் அல்லாதவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்வான். ஆரம்பத்திலிருந்து நிறைய விஷயங்கள், ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நடந்தது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம் நடந்தது, இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முதல் வரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து எல்லா விதமான விஷயங்களையும் அல்லாஹு தஆலா பலவாறு சொல்லி காட்டுவான். உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் அலிஃப் லாம் ஜுஸூலையும் இருக்கும், சூரா பக்ராவிலையும் இருக்கும், சூரத் தாஹாலையும் இருக்கும். மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் எல்லா சூறாக்களையும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். சொன்ன விஷயங்களையும் மறுபடியும் அல்லாஹு தஆலா நினைவுபடுத்துவான். இந்த மாதிரி அல்லாஹு தஆலா சம்பவங்களை ஆங்காங்கே பிரித்து பிரித்து சொல்வது நிறைய இடங்களிலே வளமையாக இருக்கும். அல்லாஹு தஆலா சூரத்துல் யூசுப் என்ற இந்த சூறாவில் மட்டும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு வரலாறை அல்லாஹு தஆலா மிக அழகாக, நேர்த்தியாக, தெளிவாக சொல்லி காட்டுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சூறாவை ஓதும் பொழுதோ, இந்த சூறாவை படிக்கும் பொழுதோ, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ளும் பொழுதோ இந்த சூறா அல்லாஹ்வினுடைய மகிமையை காட்டும். அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே சொல்லுவான், லகத் கான ஃபீ கிஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். அறிவுடையவர்களுக்கு இந்த வரலாறு, இந்த சம்பவங்கள், இந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் அறிவுடையவர்களுக்கு நிச்சயமாக நல்ல படிப்பினைகள் இருக்கின்றது என்றதை சொல்லி அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் அழகானவர்கள் என்ற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அல்லாஹு தஆலா வாதி அழகை அல்லாஹு தஆலா படைச்சு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவ்வளவு அழகு கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுதே இந்த அழகுத்தன்மை அவர்களிடத்திலிருந்து வெளிப்படும். அதுவும் இல்லாமல் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தலைமுறைக்கு 3 தலைமுறைகள் நபிமார்களுடைய தலைமுறைகள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி 3 தலைமுறைகள். 4வதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபியாக இருக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுவாங்க, மனிதர்களிலேயே சிறந்தவர்கள், எல்லாவிடையும் சிறந்தவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் தந்தையும் நபியாக இருக்கின்றார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி, அவருடைய தந்தையும் நபி, அவருடைய பாட்டனாரும் நபி, அவர்களுடைய முப்பாட்டனாரும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தனிப்பெரும் சிறப்புகள் இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹு தஆலா அவர்கள் பிறந்து பாலகனாக இருப்பதிலிருந்து கடைசியாக அவர்கள் மன்னராக தன்னுடைய ஊரில், தன்னுடைய நாட்டிலே இருந்து அவருடைய தகப்பனாரையும் தன்னுடைய சகோதரர்களையும் பிடிக்கும் வரை, அதாவது ஒன்று சேரும் வரை அல்லாஹு தஆலா இந்த ஒரு நிகழ்வை மிகவும் ஒரு நேர்த்தியான முறையிலே சொல்லி காட்டுவார். நம்ம இன்னைக்கு எதிர்பார்ப்போம்ல, கதையில ட்விஸ்ட் இதெல்லாம் எதிர்பார்ப்போம்ல. அல்லாஹு தஆலா அன்னைக்கே 1400 வருஷத்துக்கு முன்னாடியே குர்ஆனை இறக்கும் பொழுது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்களை சொல்லும் பொழுது பலவிதமான ட்விஸ்டுகள் எல்லாம் வச்சு சொல்லி காட்டும். எல்லா விஷயங்களையும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்தெந்த நேரத்தில் எப்படி நடந்தாங்க, அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அதை கொண்டு நமக்கு என்னென்ன படிப்பினைகள் என்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா சூப்பர் அழகான முறையில் இந்த சூறாவில் சொல்லி காட்டுவான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சூறாவை தர்ஜுமாவிலையும் விரிவுரைகளிலும் எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புரியும். நீங்க நின்று சொன்னோம் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னைக்கு இந்த ஓதன் முகாஜினுடைய சம்பவத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் தேவை. குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் தேவை. குர்ஆன்ல நாம தஃப்சீர் அப்படின்னு சொல்லி ஓதும் பொழுது இந்த சூறாவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் ஓதும். அவ்வளவு நீளமா போய்கிட்டே இருக்கும். வரலாறுகள் ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் ஒவ்வொரு படிப்பினைகளிலிருந்தும் திருப்பி திருப்பி போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அழகான முறையிலே, நேர்த்தியான முறையிலே இந்த சூறாவை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். இந்த சூறாவில் வேற எந்த நபிமார்களுடைய வரலாறுகளையும் உள்ள கொண்டு வரவும் மாட்டான். அதே மாதிரி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை இந்த சூறாவை தவிர்த்து வேற எந்த இடத்துலையும் சொல்லவும் மாட்டாங்க. அந்த மாதிரி அல்லாஹு தஆலா தெளிவாக ஒரு அத்தியாயத்தை இறக்கி இருக்கின்றான் என்று சொன்னால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அத்தியாயம் தான். இந்த சூறாவில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் நாம படிப்பினைக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறுகள் என்பது அழகாக இருக்கிறது அப்படின்றதுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வரலாற்றில் இருப்பதை போன்ற படிப்பினைகளும் பாடங்களும்
வரலாற்று துணுக்குகளும் குர்ஆனில் கூறப்படுகின்ற வேற எந்த வரலாற்றுகளிலுமே இல்லை. முஃபஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் இந்த விஷயங்களுக்கு எழுதுறாங்க. ஏன் இந்த சூரா யூசுஃபை இவ்வளவு சிறப்புப்படுத்துகின்றோம், ஏன் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, இதுல சொல்ற மாதிரி வரலாற்று துணுக்குகளை அல்லாஹ் தஆலா இன்னைக்கு கதாசிரியர்கள் எல்லாம் கதைகள் எல்லாம் எப்படி வேண்டுமானாலும் எழுதலாம். புக்கில் எழுதுறவங்க கதைகள் எழுதுவார்கள், வரலாறுகளை எழுதுவாங்க, எப்படி வேண்டுமானாலும் இன்னைக்கு சினிமா எடுக்கலாம், சினிமாவெல்லாம் எப்படி வேண்டாலும் எடுக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா இதற்கெல்லாம் ஆரம்பத்திலேயே இப்படியான ஒரு அழகிய ஒரு வரலாற்றை தெளிவாக சூப்பராக சொல்லி காட்டும். அதே மாதிரி ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் முதல், அவர்கள் பாலகனாக இருப்பது முதல் மரணம் வரை அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே அழகிய முறைகளை சொல்லி காட்டுவான். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமை, அவர்களுடைய மன்னிக்கும் குணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த குணங்கள் எல்லாம் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இதை சொல்லணும்னா ஒவ்வொரு இடத்துல சொல்லலாம். ஆனா இந்த சூறாவுல மொத்தத்திலேயும் அவர்களுடைய பொறுமை எப்படிப்பட்டது, அவர்களுடைய மன்னிக்கும் குணம் எப்படிப்பட்டது, அவர்களுடைய ஒழுக்கம் எப்படிப்பட்டது, அவருடைய தூர நோக்கு சிந்தனை எப்படிப்பட்டது, கூறிய அழகிய ஆட்சி முறை எப்படிப்பட்டது, இது எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்கு இந்த குணாதிசயங்களை எல்லாம் கொடுத்து இந்த விஷயங்களை எல்லாம் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுவான். அதே போன்று இந்த வரலாற்றை கூறுகின்ற இந்த அத்தியாயத்தில் நபிமார்கள், நல்லவர்கள், வானவர்கள், ஷைத்தான், மனித இனம், ஜின் இனம், அதனுடைய தாத்பரியங்கள், ஆட்சி முறைகள், வாழ்விய ஒழுக்கங்கள் என ஈருலகத்தின் ஒட்டுமொத்த விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கும். நமக்கு தேவையான எல்லாவற்றிற்கும் ஒரு குடும்பம் ரீதியாக, ஒரு சகோதரன் ரீதியாக, ஒரு தந்தை மகன் ரீதியாக, ஒரு ஆட்சியாளர் தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடைப்பட்ட காலத்தில் ஒரு கைதியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அவர்களுடைய வாழ்வாதாரங்கள், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் எப்படி இருக்கின்றது, நாம் அதை எப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சகோதரனாக, ஒரு மகனாக, ஒரு குழந்தையாக, ஒரு வாலிபராக, ஒரு இளைஞராக, ஒரு கைதியாக, ஒரு சிறைபிடிக்கப்பட்ட ஒரு கைதியாக, அல்லது அதற்கு அடுத்தபடியாக ஒரு அரசராக ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து அல்லாஹு தஆலா அதன் மூலம் நம்ம அவர்களுக்கு படிப்பினைகளை கொடுக்கின்றாங்க. நேற்றுக்குரியவர்கள் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவங்களிலே எல்லா விஷயங்களிலும் இருக்கும். ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தில் சொல்லி காட்டும் பொழுது ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்த உடனே ஒரு கனவு பார்ப்பார். ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 9-11 மக்கள் பிள்ளைகள் இருக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசிக்கு முதல் பிள்ளையாக பிறப்பார். அதாவது கடைசியாக இந்த இரட்டை குழந்தை என்பதாக சொல்லப்படும், அல்லது இவர்களுக்கு முன்பதாக கடைசி பிள்ளைக்கு முதலாக ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்திருப்பார்கள். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழகு வசீகரம் தந்தையை இழுக்கும். ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்னதான் நபியாக இருந்தாலும் பிள்ளைன்னு ஒன்று பிறந்துட்டா என்ன, அதுவும் அந்த பிள்ளை அழகா இருக்குது அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு அந்த பிள்ளையின் மீது ஒரு அக்கறை. கொஞ்சம் சிறிது நேரத்தில் அல்லாஹு தஆலா அவருடைய ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுவான், இந்த யூசுப் தான் என்ன அடுத்து வரக்கூடிய நபி என்பதாக சொல்லுவான். இப்ப இந்த குழந்தையின் மீது இன்னும் கொஞ்சம் அக்கறை அதிகமாகின்றது. அடுத்து வரக்கூடிய நபி நம்மளுடைய பட்டத்தை எடுத்துக்கிட்டு அடுத்து இந்த மக்களுக்கு பெரும் வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. அப்படின்ற நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இன்னும் கொஞ்சம் அக்கறை கூடுகின்றது. இதை பார்த்த மற்ற சகோதரர்களுக்கு சின்னதா ஒரு வருத்தம். நம்மளுடைய தந்தை ஒரு நபியாக இருந்தாலும் இந்த 10 பேரை விட்டுட்டு இந்த ஒருத்தரை மட்டும் என்ன செய்யறாரு, பாசம் காட்டுகின்றார், அக்கறை கொள்கின்றார் என்ற ஒரு விஷயத்தை எடுத்து அவர்களுடைய உள்ளத்திலே வருகின்றது. இந்த நேரத்தில் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவை காண்கின்றார்கள். அந்த கனவிலே 8 நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன் இவை எல்லாம் சேர்ந்து ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்கின்றது. அல்லாஹு தஆலா இதன் மூலம் தான் ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது தந்தை இடத்துல வராங்க, தந்தையே நான் இது மாதிரி ஒரு கனவு காண்கின்றேன். ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்குகின்றது. அப்பொழுதுதான் இதுதான் அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய சந்ததியில் உண்டான நபி என்பதாக ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக் கொள்கின்றார்கள். சொல்லிட்டு உடனே தன்னுடைய பிள்ளை இடத்துல கூப்பிட்டு சொல்றாங்க, இதை உங்களுடைய சகோதரர்களிடத்துல சொல்லிடாது. லா தப்புசு இயாக்க அலா இஹ்வதிக்க, உங்களுடைய சகோதரர்களிடத்துல நீங்க சொல்லிடாது. ஃபயகீது லக கைதா, சில சூழ்ச்சிகள் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இன்ன கைத ஷைத்தான் லில் இன்சானி அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் சூழ்ச்சி செய்யக்கூடிய ஷைத்தான் மனிதனுக்கு விரோதியாக இருப்பான் என்பதாக ஒரு அழகிய வார்த்தையை ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையாருக்கு தன்னுடைய மகனிடத்துல சொல்லுவார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தந்தை தன்னுடைய மகன் சொல்லக்கூடிய நேரத்துல தன்னுடைய சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறாமையினுடைய நிலைப்பாட்டை இங்கே விவரிக்கின்றார். இந்த பொறாமை என்ற ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால்,
அந்த பொறாமையினுடைய வெளிப்பாடு எப்படியெல்லாம் இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பொறாமை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பொறாமை என்பது முதல்ல எங்கிருந்து வருது? முதல்ல எங்கிருந்து வருது? மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசானாக இருக்கக்கூடிய இப்லீஸ் தனக்கு சஜிதா செய்ய சொல்லல, முதல்ல எனக்கு சஜிதா செய்ய சொல்லல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணுல படைச்சிட்டு அந்த மண்ணுல உண்டான படைப்புக்கு போய் என்னுடைய மாணவர்கள் எல்லாம் மலக்குகளை எல்லாம் அல்லாஹ் சஜிதா செய்ய சொல்றானே, எனக்கு கிடைக்காத அந்தஸ்து இந்த மண்ணால் படைக்கப்பட்ட இந்த மனித உடலுக்கா கிடைக்க வேண்டும் என்பதாக முதலிலே பொறாமை கொண்டவன் ஷைத்தான். முதலில் பொறாமை கொண்டவன் ஷைத்தான். இந்த பொறாமையினுடைய பின் விளைவு எப்படி இருக்குது? இன்று வரைக்கும், மறுமை வரைக்கும், நாளை கியாமத் நாள் வரைக்கும் அவன் விரட்டி அடிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். அவன் செய்த செயல்கள் எல்லாத்திற்கும் காரணம் அவன் முதலிலே அவனுக்குள் வந்த ஒரு சின்ன ஒரு பொறாமை தான். அதற்கு அடுத்தபடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல ஹாபில் எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம். ஹாபில கொலை செய்யறாருங்க. அவருக்கு உண்டான ஒரு பொறாமையினுடைய அந்த வெளிப்பாடு, அந்த பொறாமையினுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு போய் முடிகின்றது என்று சொன்னால், கொலை செய்யும் அளவிற்கு, தன்னுடைய சகோதரனை கொலை செய்யும் அளவிற்கு போய் விடுகின்றது. இது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய பலவிதமான சம்பவங்களில் இந்த பொறாமையினுடைய வெளிப்பாடுகள் என்பது எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் ஃபலக்ல குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஃபலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத் வ மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத். நபியே, நீங்க இப்படி பாதுகாப்பு தேடுங்க, பொறாமைக்காரர்களுடைய பொறாமையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன சொன்னா, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். கண்ணெல்லாம் கிடையாது, பொறாமைப்படுறதுனால ஒண்ணும் கிடையாது அப்படின்னு பல பேர் பல விதமா சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும்? மின் ஹாஸிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரர்களுடைய பொறாமைகளிலிருந்து நம்மளை பாதுகாக்க சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கின்றானே, ஏன்னு சொல்ல வேண்டும்? அடுத்தவர்களுடைய கண்ணுகள் என்பது, அந்த கண்ணேறுகள் என்பது மிகவும் பாதிப்புக்குள்ளான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், பொறாமை என்ற ஒரு விஷயம் நம்மிடத்திலே, ஒரு மனிதனிடத்திலே வெளிப்படுகின்றது என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதற்கு உதாரணம் காபிலும் ஷைத்தானும் தான். இதை விட வேறு பெரிய உதாரணம் நமக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு பொறாமையினுடைய வெளிப்பாடுகள், அதனுடைய அழிவுகள் இருக்கும் என்பது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் இந்த பொறாமையின் குணத்தை விட்டு நம்மளை எல்லாம் பாதுகாப்பாக இருக்க சொல்கின்றார்கள். அதைத்தான் அங்கே ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அழகான முறையில சொல்லுவாங்க. உன்னுடைய சகோதரர்கள் பொறாமைப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தோம். பொறாமையினுடைய வெளிப்பாடு என்பது மிகவும் கொடூரமானதாக, மிகவும் பாதிப்புக்குள்ளானதாக ஆகும். அதனால நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, போய் உங்க சகோதரத்துல சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் இங்கே இவர்கள் சகோதரர்கள்லாம் ஒரு திட்டம் தீட்டி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட போய், தந்தையே, நீங்க சின்ன பிள்ளைய நீங்களே வச்சுக்கிறீங்க யூசுஃபை, எங்களிடத்துல வெளியே அனுப்புங்க, எங்களோட எங்க கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நாங்க கூட்டிட்டு போறோம், அவர்களை கொலை செய்வதற்கோ அல்லது ஏதாவது ஒரு செயல் செய்வதற்கோ நாங்கள் அவங்க யோசிச்சு அவங்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி மறுநாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு அவர்களை அனுப்புவாங்க. அதே மாதிரி அவர்களுடைய பொறாமையினுடைய வெளிப்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னா, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு போய் ஒரு கிணத்துல தூக்கி போட்டுட்டு வந்துடுறாங்க. சொல்லப்படும், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணத்துல தூக்கி போட்ட மாத்திரத்தில் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீலுக்கு கட்டளையிடுவானா, சீக்கிரம் போய் பிடிங்க, சீக்கிரம் போய் பிடிங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேகமாக வந்த தருணத்திலே இது ஒரு தருணம். அவர்கள் உள்ள போய் உழுவுறதுக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிடிக்கிறாங்க ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இணையத்திற்குரியவர்களே, அதற்கு பிறகு வரலாறுகள் நடந்ததெல்லாம் பெரும் பெரும் வரலாறாக நிகழும். கடைசியாக அல்லாஹ் தஆலா சொல்வான், இந்த சகோதரர்கள் தங்களுடைய நாட்டிலே ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக மன்னராக இருக்கக்கூடிய ஊர்ல பெரிய பஞ்சம் ஏற்படும். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க, பக்கத்து நாட்டுல ஒரு அமீர் இருக்கிறாரு, பக்கத்து நாட்டுல ஒரு அரசர் இருக்கிறாரு, அவர்களிடத்துல போய் அவர் ஏதாவது வச்சிருக்காரான்னு பார்த்து அவரிடத்துல இருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும் அளவிற்கு தங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் உள்ள வருவாங்க. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர்களை, தங்களுடைய நாட்டின் மன்னராக இருக்கும் பொழுது தங்களுடைய சகோதரர்கள் அங்கே வந்து இவர்களிடத்திலே தஞ்சம் புகர வந்து நிற்பார்கள். பொறாமையினுடைய பின் விளைவுகள் எந்த அளவுக்கு மாறி போகும் என்று சொன்னால், ஹஜ்ரத் அல்லாஹ் யாரை உயர்த்த வேண்டுமோ அவர்களை மேலும் உயர்த்தி விடுவான். எவ்வளவு வேண்டுமானாலும் உயர்த்த வேண்டும் என்று நினைத்து விட்டான் என்று சொன்னால் அதற்கு யாரும் தடையாக இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைப்பான். அதற்கு ஒரு சான்றுதான் இந்த வரலாறு. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அந்த சிறு பிராயத்திலிருந்து கிணத்துல போட்டு அங்கிருந்து ஒரு வியாபாரிகள் கையில கிடைச்சு, அங்கிருந்து அந்த ஊரினுடைய மந்திரியினுடைய கையில கிடைச்சு, அங்கிருந்து அந்த மந்திரியினுடைய பெண்மணியினுடைய கையில கிடைச்சு, அந்த பெண்மணி இளைஞராக இருக்கும் பொழுது அவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஆசை கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல ஒரு படிப்பினை உருவாக்குவான்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி தொட்டிலில் இருக்கக்கூடிய குழந்தை அல்லாஹ் தஆலா பேச வைத்தான். அதற்கு பிறகு ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைதியாக ஆக்கப்படுகின்றார்கள். இந்த கைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு மன்னர் வெளியே எடுத்து அவர்களை தனக்கு பக்கத்தில் மந்திரியாக வைக்கின்றார்கள். அதற்கு பிறகு அவர்களை மன்னராக முடிச்சு விடுகின்றார்கள். அந்த நாட்டிற்கு மன்னராக முடிச்சு விடுகின்றார்கள். இந்த நேரத்தில் ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மற்ற சகோதரர் தங்களுடைய ஊருக்கு வந்து தஞ்சம் கேட்கின்றார்கள். இந்த நேரத்தில் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவர்கள் உள்ளே வரும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவால் அறிவிப்பு கொடுக்கப்படுகின்றது அவர்களுடைய சகோதரர்கள் என்பதாக. அவர்களிடம் சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் சகோதரர்கள் தான். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்புவாங்க, நீங்க போகும் பொழுது ஒரே வாசல்ல போயிடாது, மன்னருடைய இடத்துக்கு போகும் பொழுது ஒரே வாசலுக்குள்ள போயிடாதீங்க, பலதரமா பிரிஞ்சு போங்க. ஏன் அப்படின்னு சொன்னா ஊர்ல அவ்வளவு பஞ்சம், இவர்கள் எல்லாம் ஒரே வாசல்ல போய் ஒரே ஆளுன்னு சொல்லிட்டா ஒரே ஆளுக்கு உண்டான பொருட்களை கொடுத்து விடுவார்கள். நீங்க பல இடங்களில் பிரிஞ்சு போனீங்கன்னா பல இடங்களில் இருந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் எல்லாம் சகோதரர்கள் தானே, நீங்கள் எல்லாம் சகோதரர்கள் தானே, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை எல்லாம் கைது செய்யக்கூடிய ஒரு அளவு, எங்க நம்ம எல்லாம் கைதாக்கப்பட்டு விட்டோமோ அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடிய நேரத்தில் அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, உங்களுக்கு ஒரு தந்தை இருக்கணுமே, அந்த தந்தை எங்க? உங்களுக்கு ஒரு தந்தை இருக்கணுமே, அந்த தந்தை எங்க? அவர் என்னுடைய தந்தை ரொம்ப வயோதிகராக விட்டார், பார்வை கூட இழந்து விட்ட ஒரு நபராக இருக்கிறார், ஊரில் இருக்கிறாரு, நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம், போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. போய் கூட்டிட்டு வர சொல்லிடுறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தந்தை உள்ளே வரும் பொழுது எழுந்து நின்று அவர்களுக்கு மரியாதை செய்கின்றார்கள். அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், நான் தான் யூசுப், வான யூசுப் வாஹி, இவர்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் என்பதாக ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்லி அந்த இடத்திலே ஒரு பெரும் பிணப்பை, ஒரு பிரிந்த குடும்பம், ஒரு பிரிந்த சிறு வயதில் ஒரு சின்ன பொறாமையின் குணத்தால் பிரிந்த ஒரு குடும்பம் கடைசி நேரத்திலே அந்த குடும்பம் ஒன்றாக சேரும் பொழுது ஒரு தருணம் எப்படி இருக்கும் என்ற ஒரு விஷயம்தான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் இந்த சூறாவிலே சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம். கண்ணியத்துக்குரியவர்களே, குடும்பங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஊர்வாசிகளாக இருந்தாலும் சரி, யாரிடத்திலும் நம்மளுடைய கெட்ட தீய குணங்களை வெளிப்படுத்தி விடக்கூடாது. அதிலும் குறிப்பாக இந்த பொறாமை என்னும் குணம் என்பது ஒரு சமுதாயத்தையே அழிக்கும் அளவிற்கு உண்டான ஒரு குணம். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையே புரட்டி போடும். இன்னைக்கு குடும்பங்களில் இருக்கக்கூடிய எத்தனை பிரச்சனைகள் எடுத்து பாருங்களேன், ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும். உள்ள போய் நோட்டி பார்த்தோம்னு சொன்னா எங்கெங்க சண்டை ஆரம்பிச்சதுன்னு சொன்ன பார்த்தோம்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? அண்ணனை விட தம்பி அதிகமா சம்பாதிச்சிருப்பார், தம்பியை விட அண்ணன் சொத்து சேர்த்திருப்பார், அண்ணன் சொத்து சேர்த்திருப்பாரு, தம்பிக்கு கொடுத்து உதவி இருக்க மாட்டார். இந்த நேரத்துல இந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கும், இவ்வளவு செஞ்சிருக்கிறானே, இவ்வளவு விளைச்சிருக்கிறானே, நமக்கு எதுவும் செய்யலையே அப்படின்னு வரக்கூடிய நேரத்துல அந்த ஒரு விஷயம் எப்படி மாறும்னு சொன்னா இவனுக்கு இது இல்லாம போயிடும், இவனுக்கு இது இல்லாம போயிடும், இவனிடத்துல மட்டும்தான் பொருட்கள் இருக்கின்றதா, என்னிடத்திலும் பொருட்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உள்ளங்கள் எல்லாம் கபடம் உள்ளமாக மாறுகின்றன. நம்மளுடைய உள்ளத்துல இன்னைக்கு எல்லா விதமான தீய செயல் எண்ணங்களும் இருக்குது. பொறாமை, அடுத்தவர்களை பார்த்து உண்டான வைத்தெரிச்சல், அவன் வளர்றானே நம்ம வளரலையே அப்படின்ற ஒரு எண்ணம், யாரிடத்திலும் நாம என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்ம இடத்துல மிகவும் குறையும். நாம சம்பாதிக்கிறோமா, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்லாஹ் கொடுக்குறானா, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்லாஹ் இன்னைக்கு இந்த ரிஸ்கை தான் நியமித்து வச்சிருக்கின்றானா, அல்ஹம்துலில்லாஹ், இப்படின்ற எண்ணம் நம்ம இடத்திலே வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி பெறும். மாறாக அடுத்தவர்களை பார்த்து அவனுக்கு எவ்வளவு இருக்குது, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய வீட்டுல என்ன நடக்குது, அவனுடைய குடும்பத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து அடுத்தவனுடைய வாழ்க்கையை பார்த்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா மேலேயே உயர்த்தாமல் போயிடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாமும் அடுத்தவர்களை பார்த்து எந்த விதமான பொறாமையும் படக்கூடாது. அதே போன்று எந்த விதமான பொறாமைக்காரர்களுடைய பார்வையும் நம்ம மீது பட்டுவிடக்கூடாது. அதற்குண்டான விஷயங்களிலே நாம் முழுமையாக ஈடுபட்டுள்ள ரஹ்மானுக்கு நல்ல ஒரு அடியார்களாக வாழ்வோமாக. குடும்பத்தார்களோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.